விருதுநகர் மாவட்டம் கொம்பன்குளம் நதிக்குடி தாலுகா. இது சிறுவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசிக்கு மத்தியில் உள்ள ஊர். போர்வெல் எதுவுமே போடலை, தன் தரையாக இருக்குது, வெறும் காடு. ரிசல்ட்டு அப்படி துல்லியமாக வரும். உள்ளபடியான கிரவுண்ட் ரியாலிட்டி படியான ரிசல்ட்டு கிடைக்கும். இயற்கையான நிலத்தடி நீர் வளத்தை மட்டுமே இப்போ காட்டும். இங்கே பைப்லைன் இல்லை, போர்வெல் இல்லை, கிணறு இல்லை, எதுவுமே கிடையாது. வானம் பார்த்த பூமி. 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஸோ 2.5 மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது, 17 மீட்டரில் ஒரு அடையாளம். முதல் ஸ்கேன்லேயே 2 பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. இது மேற்கு நோக்கி 2வது 40 மீட்டருக்கான ஸ்கேன். 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 2.5 மீட்டரில் ஒன்று, 17 மீட்டரில் ஒன்று. இது இடத்தினுடைய வடகிழக்கில் இருந்து வடமேற்கு நோக்கி இது 3வது ஸ்கேனு. 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு. அங்கே தென்மேற்கு மூலையை நோக்கி பார்த்த 2வது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 60 அடியில் ஒரு ஊற்று, கீழே ஒரு 130 அடியில் ஒரு ஊற்று. ரொம்ப சுமாரான ஒரு ஊற்று. ஸோ 2 ஸ்கேன் முடியல, மொத்தம் 3 இடம் அங்கே அடையாளம் வச்சுருக்கோம். மூணாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கலை. ஒரு 80 அடி ஆழம் வரைக்கும் சிதைவுப்பாறை, ஆனால் லேசாக ஈரம், சகதி. ஆனால் போர்வெல் போட்டதுக்கு உண்டான தகுதி இல்லை. ஏறக்குறைய வெர்ஜின் லேண்டு. பூமி கீழே பைப்லைன் இல்லை, போர் இல்லை, கிணறு இல்லை. நாங்கள் ஆய்வு பண்ணி செய்யறது கூட அந்த மேற்க கிழக்க பேரலெல்லாம் எந்த பைப்லைன், போர்வெல் எதுவுமே இல்லை. இயற்கையான கிரவுண்ட் ரியாலிட்டியினுடைய உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும். நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இது அதுக்கு மேற்க இது 5வது ஸ்கேன். 300 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் முடிந்த 4 ஸ்கேன்களில் 4வது ஸ்கேன் அடையாளம் தான் பரவாயில்ல. 60 அடிக்குள்ளே ஒரு ஈரம், அதுக்கு கீழே 160 மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு பிரேக் காணப்படுது, ஒரு மாட்ரேட்டு பிரேக். இது மேற்க நோக்கி 6வது ஸ்கேன். அங்கே 5வது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட், அது புகையை கூட அடக்காது, அதனால அடையாளம் வைக்கலை. இது வரைக்கும் பார்த்த 5 ஸ்கேன் முடிவில் 4வது ஸ்கேன் பாயிண்ட் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இது 6வது ஸ்கேன் நடக்குது. இதனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இது 7வது ஸ்கேன், இடத்தினுடைய மத்திய பகுதி. இதில் 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததில் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. அதே சரத்தில் மத்திய இடத்துல அதை விட சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்காங்கிறத தெரிந்து கொள்வதற்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 6வது ஸ்கேனில் ஒன்றும் இடம் அடையாளம் வைக்கலை. அந்த மேற்கு ஓரத்தில் பார்த்ததில் அடையாளம் ஒன்றும் வரல. ஒரு 60-70 அடி வரைக்கும் சிதைவுப்பாறை, அது ஒரு ஈரம், சகதி தான் வரும். போர்வெல் போட தகுதி இல்லை. இது 1வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 2.5 மீட்டர்லேயும் 15 மீட்டர்லேயும்.
அதுக்கு நேர கொஞ்சம் வடக்க இது 8வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 7வது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல. இது வரைக்கும் பார்த்த ஸ்கேனில் 4வது ஸ்கேனு மற்றும் 1வது ஸ்கேன் அடையாளங்கள் பரவாயில்ல. தடங்கள் ஃபுல்லாக ரொம்ப சுமாராக இருக்குது. இது 8வது ஸ்கேனு 300 மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேன் இதில் 2 இடம் அடையாளம் இருக்குது. 2வது ஸ்கேன் இது ரொம்ப சுமார், அடையாளம் வைக்கலை. 3வது ஸ்கேனும் அடையாளம் வைக்கலை. 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேனில் அடையாளம் இல்லை. 6வது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை. 7வது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை. 8வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. மொத்தம் 8 ஸ்கேன் முடிவில் முதல் ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 8வது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. ஆய்வுப்பணி செய்த 5.5 ஏக்கர் நிலத்துக்கு தேவையான தண்ணீர் வளம் இருக்கிறது.